நல்ல வேளை வீட்டுல யாருமே இல்ல. எப்பாடுபட்டாவது அந்த வெகுளி பொண்ண பிக்கப் பண்ணிட வேண்டியதுதான். உலகம் பிறந்தது எனக்காக, உருண்டை பொண்ணும் எனக்காக, ஹோல்சேலாயிருந்தாலும் மூளை குறைச்சலா இருந்தா கூட ஆளை பார்த்தா பால்கோவால போட்ட குளுக்கட்ட மாதிரி தான் இருக்கு. டேய் பத்த பெருமாள், அர்ஜென்ட்டுக்கு பாவம் இல்ல, விளையாடு. ஆம்சு, உங்க மம்மி பார்த்தா என்ன திட்ட மாட்டாங்கோ? எங்க அம்மா பார்த்தா கொன்னுடுவாங்க. எங்க அப்பா பார்த்தா பெரும்பாலும் பின்னிடுவாங்க. அதனால நாம 2 பேரும் மொட்டை மாடியில போய் விளையாடலாம். வாடா. வாடாவா? இது ஒண்ணுதான் கொஞ்சம் இடிக்குது. சரி, மொட்டை மாடிக்கு கூட்டு போய் பேச விடாம வாய அடைச்சிருவோம். வேட்டையாடி விளையாடு குட்டியானை. ஒரு முக்கியமான விஷயம், அந்த கேசட் கடைக்காரர் இருக்கான் பாரு, சுப்பிரமணி. ஐயோ வெக்கத்து பாரு. அவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நீங்க 2 பேரும் லவ் பண்றது காரண கர்த்தாவே நான் தான். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி மிரட்டினானே சீவல பெரிய பாண்டி, அது கூட நான் தான். இதே மிஸ் தான். எப்படி? என்ன டாடி, நீங்களே ஆரம்பிச்சு வச்சுட்டு நீங்களே கெடுத்துட்டீங்களே. உங்களால தானே நான் இப்படி ஜெயில நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கேன். என்ன பெரிய ஜெயிலு? 20 வருஷமா இதே ஜெயில தான் இருக்க உங்க அம்மா கூட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம லவ்வ ஆரம்பிச்சது எங்க அப்பா தான். எங்க அம்மாக்கு போன் பண்ணி நம்ம லவ்வ கெடுத்ததும் எங்க அப்பா தான். ஆமா, இந்த 1.5 ஊருக்காரன் எதுக்கு இதெல்லாம் பண்ணா? அதான் ஏன்னு தெரியல. கொஞ்சம் எங்க அப்பா கிட்ட என்னன்னு கேள. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ தனியா கூட்டிட்டு போய் என்னன்னு விசாரிச்சா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உன்கிட்ட சொன்னாலும் சொல்லுவாரு. ஓப்பனா சந்திக்கிறேன். ஆனா நான் எப்படி சந்திக்க போறேங்கிறதா சஸ்பென்ஸ். எதுக்கு 2 பேரும் என்ன துரத்திட்டு வரானுங்க? இது அவனுகிட்டே கேட்டிருக்கலாம். இருந்தாலும் கையில கட்ட வச்சிருக்கானு போட்டு தள்ளி. ஐயோ ஐயோ, 2 பேருமே கூப்பிடுறீங்க. யாரு பக்கம் தான் வர்றது? உன்ற பக்கமா? உன்னை பார்த்தா தான் ரொம்ப பயமா இருக்குது. யாருடா நீங்க எல்லாம்? அடா, நம்ம சுப்பிரமணி. சுப்பிரமணி, 2 பேரு என்ன துரத்திட்டு வந்தாங்க. நான் இங்க ஒளியிலான்னு வந்தனா நீ வேஷம் கட்டிட்டு வந்து நிக்கிற. அவன் என்ன வேஷம் இது? அந்த 2 பேர்த்த துரத்த சொன்னதே நான் தான். என்னது நீயா? எதுக்கு துரத்த வச்ச? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? நீ பெத்த அப்பனா இருந்தோம், உன் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்து அதை கூட ஒத்துக்கலாம். உலகத்துல எந்த அப்பனுமே செய்யாத ஒரு வேலை. ரொம்ப தேங்க்ஸ்ரா பட்ட. எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நீயே காரணமா இருந்தது. உன் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்து எங்க 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்கிய. இது என்ன நியாயம்? அப்ப நியாயம் இல்லைங்கிற சுப்பிரமணியா? உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. உன் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து நான் சட்டையை மாட்டினாலும் அவதான் தெரியுதா, சட்டையை கழட்டினாலும் அவதான் தெரியுதா. இதனால பல நாள் நான் லுங்கியோட அலைஞ்சிட்டு இருக்கேன். இவளையே வீடியோ கடையை திறந்தாலும் அவதான் தெரியுதா, வீடியோ கடையை 3 நாள் அவதான் தெரியுதா. அதனால நான் கடைக்குள்ள மூடிக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஏன் அப்படி டபுள் கேம் ஆடுறேன்? இதுல ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. அதை இப்ப சுருக்கமா சொல்லு. சுப்பிரமணி, நல்லா கவனமா கேட்டுக்கோ. நான் வந்து உன்னோட மாமன். எது மாமனா? இத பாருப்பா, 4 பேருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நடு கப்பல்ல உட்கார்ந்து சொல்றேன். உங்க அம்மா கூட பிறந்த தம்பி தான் நானு, உன் தாய் மாமாப்பா. டைட்டானிக் கப்பல் உட்காந்து கொண்டு போறேன். கப்பல் கடல்ல மூழ்கிட்டு போதியா? அட, ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி போன சமாச்சாரம் தான்ப்பா இது. இத பாரு, 20 வருஷமா உங்க அம்மாவுக்கும் எனக்கும் எந்தவித பேச்சுவார்த்தையுமே கிடையாது. அது காரணமே நான் தான். என்ன மன்னிச்சிரு. உங்க அப்பா சாகும் போது உனக்கு ஒரு 3 வயசு இருக்கும்பா. என்னக்கா இது? மாமா நம்மளையெல்லாம் விட்டு போய் 1 மாசத்துக்கு மேல ஆகுது. நீயும் 1 மாசமா அவரையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்காகிறது? எங்களை அனாதையா விட்டுட்டு அந்த மனுஷன் பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டாரு. இனிமே எந்த நம்பிக்கையில நான் வாழ்றது? எந்த நம்பிக்கையில என் பிள்ளைய வளர்க்கறது? என்னக்கா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு? நான் இல்லையா உனக்கு கூட பிறந்த பொறப்பு? மாமா போய் சேர்ந்துட்டாரு, அது அவர் விதி. நீ நம்ம மருமக பிள்ளைக்காக வாழ்ந்துதானுக்கு ஆகணும். கண்ணை இமகாக்குற மாதிரி உன்னையும் பிள்ளையும் கடைசி வரைக்கும் நான் வச்சு காப்பாத்துறேன்க்கா. எந்திரிக்கா. முதல்ல மருமக பிள்ளைக்கு சோத்த போடுக்கா. எந்திரிக்கா.
இம காக்குற மாதிரி காக்க போறியா? அந்த கண்ணே இல்லாம பண்ணிட்டா மங்கம்மா, நாளைக்கே எங்க அக்காவையும் எங்க அக்கா பையனை வீட்டை விட்டு வேணாலும் துரத்திடுறேன். அவங்க எங்கேயாவது வேணா போய் சாவிட்டேன். இந்த பச்சை குழந்தைக்கு உன்ற கையால வெஸ்து கொடுத்து கொண்டுட்டீங்கன்னா அந்த பாவம் நம்ம 2 பேரையும் சும்மா விடாது. டேய் பன்னீர்செல்வம், உன் பொண்டாட்டி என் பிள்ளைய கொல்ல போறா, நீ அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கியடா. பொண்ணையெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே நான் வெட்கப்படுறேன்டா. பொண்டாட்டி சொகமே பெருசா நினைக்கிற நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாடா. கேட்டீங்களா? நீங்க போடுற எச்சி சோற தின்னுட்டு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம உங்களையே கார் துப்புறா. இனிமே இந்த வீட்டுல ஒண்ணு உங்க அக்கா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். முடிவு பண்ணிக்கங்க. இவன் என்னடி முடிவு பண்றது? இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா என்னை விட மானங்கட்டவன் இந்த உலகத்துல எவளுமே இருக்க மாட்டான். இதுக்கு மேல நானே சொல்றேன். மழை ஜோன்னு பெய்யுது, இடி டமடமன்னு இருக்குது, மின்னல் பளிச்சு பளிச்சு மின்னுது. நான் கேவி கேவி அழுகுறேன், எங்க அம்மா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எங்க 2 பேர்த்தையும் போங்கடா நாய்ங்களா அப்படின்னு நீங்க துரத்துட்டீங்க. அடேங்க அப்பா, 3 வயசுல உனக்கு என்ன ஒரு வளர்ச்சி. 3 வயசுல எனக்கு எதுவுமே வளரல, இப்பதான் நல்லா வளர்ந்துருக்கு. ஓஹோ, எவ்வளவு சீரியல் பாக்குறோம், சேனல் பாக்குறோம், சினிமா பாக்குறோம், இது கூட தெரியல அப்படி. ஓ, அத வச்சு சொல்றியா? மாப்பிள ஏற்கனவே பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டி ஒரு தருதலைய மாப்பிளைய ஆக்கிக்கிட்டா. என்ன மாமா என்ன நேரடியா வச்சுட்டீங்க? உன்னை இல்ல மாப்பிள, என் பெரிய மாப்பிளை சொல்றேன், அந்த சைன் சப்ப. இத பாரு, எங்க என் சின்ன பொண்ணோட வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா போயிருச்சு. இப்போ உன்னை மாப்பிள்ளை ஆக்கிட்டான்னு வச்சுக்குவேன், எங்க அக்காவுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேன மாதிரி இருக்கேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, இவ்வளவு விவரமா பேசுறீங்களா? எதுக்கு விளக்க நேரம் எங்க 2 பேரும் பிரிச்சு வச்சீங்க? மாப்பிள பிரிச்சு வச்சதுனால தானே என் சம்சாரத்து மேல உங்களுக்கு கோவமே வருது. அதான் அந்த டபுள் கேமே. ஆமா. இப்போ உங்களுக்கு யாராவது பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எதுக்கு? ஃபைனான்ஸ் வாங்க தான். அட இருந்தா சொல்லுங்க மாமா. ராமலிங்கன்னு சார் இல்ல மாப்பிள, ஒரே ஒரு ராமலிங்க தான் துபாயில் இருக்கிறா. அவனுக்கு அங்க பெரிய வியாபாரம், என்ன கப்பல் இருக்குது, என்ன கிணறு இருக்குது, கோடீஸ்வர. அந்த ராமலிங்கத்தை அத்தை பாத்துருக்காங்களா? பார்த்தது இல்லையா? ராமலிங்கத்தோட பையனை நாளைக்கு அத்தை பார்க்க போறாங்க. ஓஹோ, ஐயோ சுப்பிரமணி இன்னும் காணுமே. நான் வேற பொண்டாட்டி கிட்ட ராமலிங்கம் பையன் வரதா சொல்லிட்டேன். டைம் வேற ஆயிட்டே போகுதே. மங்கம்மா, என்ன இல்ல நம்ம ராமலிங்கம் பையன் வருவான்னு சொன்னல, வந்துட்டான். கார் பார் வந்துருச்சு, சவுண்ட் கேக்குது. அங்கிள். ஐயா, என்ன இவன் வர்றான்? குட் மார்னிங். எது குட் மார்னிங்கா? டேய் நில்றா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் நடு வீட்டுக்குள்ள பொட்டி படுக்கோட வந்துட்டா. எங்கடா வந்த? ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க அங்கிள். உரம் பத்திரம் பாத்துங்க, ஏதாவது ஆயிர போகுது. என்ன ஆக போகுது? என்னது? கிருஷ்ணவேணி இருக்காளா? இருக்கா. இப்ப என்ன? கிருஷ்ணவேணி ரொம்ப அழகுன்னு எங்க அக்காட்ட வேற சொல்லி போட்டேன். அதுக்குள்ள எங்க அக்கா இல்ல மாட பையன. கிருஷ்ணவேணி யாரா? முறை பொண்ணு தாண்டா. போய் உங்க மாமா வீட்டுல 10-20 நாள் தங்கி முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். எப்ப வச்சுக்கலாம்? இப்பவே வச்சுக்கோ, செரு பிஞ்சு போயிடும். ஏண்டா அக்காவும் தம்பியும் வந்து வீட்டு வாசல் நின்னு பிச்சை கேட்கறதுக்கே யோகிதை கிடையாது. நீ வீட்டுக்குள்ள வந்து பொண்ணு கேட்கறியா? எந்த மேல? ஏன் இங்க வச்சுக்கவேன் கால? டேய் மாமா, நீங்க எங்க அக்கா டச் பண்ணும்போது மட்டும் கௌரவம் பார்க்கல, நான் உங்க பொண்ணை டச் பண்ணுனா கௌரவம் பாப்பீங்களா? ஆன்டி வரட்டும், உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். பேக்கெட்ல இருக்கிற போட்டோவை காட்டி நியாயத்தை கேட்டுருவோம். சிவராமகிருஷ்ணா, உங்க காலை தொட்டு கும்பிடுறா, போயிடுறா. ஐயோ, அவ வந்தானே பொழப்பல நாரி போயிருந்தா. உங்க அக்காட்டு நான் அப்புறம் பேசிக்கிறேன், போயிடுறா. என்னம்மா யார்கிட்ட பேசிக்கிட்டு மாப்பிள, அது வந்துக்கு மாப்பிள. அடடே, கோடீஸ்வரர் ராமலிங்க மகன் வருவான்னு சொன்னீங்களே, அது இவர் தானா? ஹலோ, காப்பி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லீங்க, நான் எது கிடைச்சாலும் குடிப்பேன். இல்ல நீங்க ஏதாவது சாப்பிடுதான் நானும் சொல்றேன். இவனா ஒரு கணக்கு பண்ணி என்ன மாட்டி விட்டு போயிட்டானே. மாமா கில்லாடியா நீ? ஆமா, நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டியா? வணக்கம் தம்பி. வணக்கங்க, நான் தான் சிவராமகிருஷ்ணன், துபாய். நீங்க
நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நேத்து ராத்திரி பூரா எங்க வீட்டுக்காரர் என்ன தூங்கவே விடல. உங்களை பத்தி, உங்க வசதிய பத்தி, உங்க அப்பாவை பத்தி, உங்க என்ன கிணறு பத்தி சொல்லி சொல்லி சொல்லியே உங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க சொல்லிட்டாரு. எங்க வீட்டுக்காரர் சொன்ன பேச்சு நான் என்னைக்குமே தட்டதே கிடையாது. இனிமே தம்பி கால் தரையில படாம பாத்துக்க வேண்டியது இந்த ஆண்டி பொறுப்பு. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. இது நான் உங்களுக்காக துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தேன். How sweet. ஆண்டிய பார்க்காமயே ஆண்டி மேல எவ்வளவு எஃபெக்ஷன். ஆண்டி இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இவதான் என் பொண்ணு கிருஷ்ணவேணி. ஹலோ. என்ன மணி பட்டிக்காடு மாதிரி கும்பிட்டுக்கிட்டு கை கூட. நைஸ். கொடுத்தது போது. அத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி டயர்டா வந்திருக்கு. சாப்பிடுங்க தம்பி. தேங்க்யூ. சாப்பிடுங்க. மாப்பிள என்ன மாப்பிள நீங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்காரன் இல்ல? அட சும்மா இருக்க மாமா, இவருக்கு இருக்கிற வசதிக்கு நம்மள வேலைக்காரன் தானே. எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் எங்க மாப்பிளைக்கும் பிடிக்கும். எங்க அத்தைக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆண்டி நம்ம ரூமுக்கு போலாமா? என்னது? இல்ல எனக்கா ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருப்பீங்களா, அது எங்கன்னு கேட்டேன். உங்களுக்காக ஒரு போர்ஷனே ஒதுக்கி வச்சிருக்கேன் தம்பி. வாங்க மாப்பிள, அதை தூக்கிட்டு வாங்க. அத்தை முள்ளமா எடுத்து போங்க, கை சுளுக்க போகுது. அங்கிள் கூல் ட்ரிங்க்ஸ். எச்சியெல்லாம் குடிக்கிறதுலப்பா. ரிலாக்ஸ்மா, ரிலாக்ஸ். கோடீஸ்வரன் சொன்ன உடனே பொண்டாட்டி போர்ட்ராயிட்டா. இனி இந்த ரயில் எங்க போய் கவர போகுதோ. என்ன டாடி என்ன? சுப்பிரமணி வருவாரு நீங்க எவனோ ஒருத்த வந்து நிக்கிறான். ஆமா எவனோ கொப்பரவாய் வேண்டாம். இப்ப என்ன நீ போமா, நானே குழம்பு போயிருக்கேன், நீ மேல போ. இப்ப வர்றாரு பாரு. என்ன மாப்பிள 9:10க்குள்ள வர சொன்னா இவ்வளவு லேட்டா வர்றீங்களா? என்ன மெட்ராஸ் ஆட்டோ கட்சி வருதுன்னா சாதாரண விஷயமா? ஐயோ கோடீஸ்வரம் புள்ளன்னு சொல்லியிருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஆட்டோல வந்துறீங்கன்னா என் பொண்டாட்டி எப்படி நம்புவா? 20 ரூபாய்க்கு ஆட்டோ தான் வரும், டாடா சுமோ வரும். ஐயோ 1000 2000 பொண்ணுக்காக செலவு பண்ண தப்பு இல்ல மாப்பிள. நீங்க சுப்பிரமணி, உன் லவரோட அப்பன் ஒரு கேனப்பே இருக்கான்னு சொன்னியே, அது இந்த ஆள் தானா? ஏன்பா சுப்பிரமணி, பொண்ணோட அப்ப நான் கேனையான்னு ஒத்துக்கிறேன். நீ எதுக்கு ஒரு ஒடுக்கு வாயின கூட கூட்டு வந்திருக்க? உங்களை டீல் பண்ணதான். எது என்ன இவா? ஏற்கனவே லேட் ஆயிருச்சு, இன்னும் லேட் பண்ணாம போய் அத்தையை பார்க்கலாம் வாங்க. எங்க போய் அத்தையை பாக்குறது? நீங்க 1/2 மணி நேரம் லேட்டா வந்தீங்களா? அந்த கேப்ல ராமலிங்கம் புள்ளன்னு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு நாய் உள்ள பூந்துருச்சு. ராஜபாளைய நாய், பொமேரி நாய், அல்ட்ரேஷன் நாய் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுனா புறம்போக்கு நாய். அது ஒரு டைப்பான நாய் மாப்பிள. அந்த நாய் விடுங்க மாப்பிள. நீங்க முதல்ல கிளம்புங்க மாப்பிள. அத்தை கிட்ட பாத்திர போறாங்க மாப்பிள. நான் எப்போ உள்ள நாய் இருக்கு? அதுக்கு நிறைய கெட்டப் இருக்கு, அப்புறம் சொல்றேன். அத்தை பாத்திர போறேன், நான் வர்றேன். சுப்பிரமணி, நம்ம கிளம்பும் போதே சகுனம் சரியில்லைன்னு சொன்னேன். நானும் அதான் நினைச்சேன். நீ கூட வரையா, அப்புறம் சகனம் எப்படி சரியா வரும்? ஏரியா சீக்கிரம் ஊத்துறா. இந்தாங்க. என்ன கவுக்குற மாதிரியே பாக்குறான்? மாப்பிள, நாமளும் டெய்லி அத்தையம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா தண்ணி அடிக்கிறோம். 50 100 இருந்தா நான் கணக்குல எழுதி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன். இன்னைக்கு 500 ரூபாய் ஆட்டைய போட்டாச்சு. என்ன கணக்கு எழுதி கால அத்தையம்மாட்ட கொண்டு போய் காமிக்கிறத? என்னடா அத்தையம்மா குத்தையம்மா, இந்த வீட்டு மருமக 500 ரூபாய் சாப்பிடறதுக்கு உரிமை இல்லையா? அவங்க மகளை நான் ஒண்ணு ஓசில கட்டல, ஒரு பங்களாவை எழுதி கொடுத்த உடனேதான் என்னை தாலியே கட்ட விட்டாங்க. சும்மா அத்தை சொத்தை நிறுத்து எழுதுறா என் கணக்குல, நான் சொல்லிக்கிறேன். என்னடா மாப்பிள, தண்ணி போட்டது மரியாதை தானா வருது. அப்போ உங்களுக்கு அத்தையை கண்டா பயம் இல்ல? இல்ல. அத்தை வாங்க. எங்கடா அத்தை பேர் சொன்னாவே பயப்படுறீங்க? சின்னசாமி, நீ விளையாட்டு சொல்றான்னு எனக்கு தெரியும். அத்தை என்ன, நான் பேய் பிசாசுக்கே பயப்பட மாட்டேன். சின்னசாமி, இது என்னன்னு பாரு. இந்தாங்கம்மா, நேத்து செலவு கணக்கு. தப்பு தப்பா எழுதிருப்பானுங்க பாரு.
பெரிய மாப்பிள்ளை செலவு 5000 ரூபாய். நான் சொல்ல என்ன மாப்பிள்ள அப்படி என்ன 5000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க? 500 ரூபா தானே எழுத சொன்னேன், 5000 ரூபாய் எழுதிருக்கேன். 2 சைபர் போடுறதுக்கு பதிலா கை ஸ்லிப் 3 சைபர் போட்டேன். சைபர் தான் வேல்யூ இல்லையே, விட்டுருங்களா? மீதி பணத்தை அப்படியே போய் வாங்கிக்கிறேன். மாப்பிள்ள உங்களைத்தான். என்ன என்ன இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி குமரி குமரி அழுதுங்க? இத்தனை நாள் உங்கள்ட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்ட. எனக்கு ஒரு தம்பி இருக்காத்த, அவனும் மெண்டலா இருக்காத்த. அப்பா அம்மா இல்லாமயே பிறந்த ஒரு அனாதைன்னா இப்ப இவனுக்கு ஒரு தம்பிங்கிற, அவனும் லூசுங்கிறான். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினப்போ அனாதன் சொல்லிதானே தாலி கட்டினீங்க. இப்ப எப்படி புதுசா ஒரு தம்பி முளைச்சான்? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதமான்னு கேட்டீங்க. எனக்கு ஒரு லூசு தம்பி இருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. இப்படி ஒரு நல்ல அத்தை எனக்கு நான் விரும்பல. அதனாலதான் அடாதைன்னு போய் சொல்லிட்டு. அழாதீங்க அழாதீங்க. அந்த லூசு பையனுக்கு எதுக்கு 5000 ரூபாய் செலவு? அத்தை, பைத்தியார் ஆஸ்பத்திரியில மாசம் மாசம் மருந்து செலவுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என் தம்பிய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அத்தை கூட்டியாந்துருவா. வேண்டாம் வேண்டாம், நம்ம வீட்லயே ஒரு லூஸ் இருக்கு. மாசம் மாசம் உங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் எடுத்துக்கங்க. நல்ல அத்தை. மாப்பிள்ள உங்க தம்பி அந்த வீட்டுல பங்கு கேட்க மாட்டாரு. அவர் லூசுன்னு தெரிஞ்சு அந்த சொத்தை எல்லாம் எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. லூசு. என்ற வாரத்துல மணி 12 ஆகுது. 12 மணிக்கெல்லாம் கரெக்டா சுப்பிரமணி வந்துடுறேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணுமே. அத்தா உங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு மெண்டல் தம்பி இருக்கான்னு போய் சொல்லிட்டீங்களா? அடே, அப்படி நான் போய் சொன்னதுனாலதான் மாசம் அத்தை எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி இப்படி எல்லாம் அனுப்பிக்க முடியுமா? என்னடா சிரிக்கிற? இல்ல, இல்லாத தம்பியே இருக்கிறதா அத்தைகிட்ட போய் சொல்லிட்டீங்க. இப்ப அத்தையம்மா உங்களை கூப்பிட்டு அந்த மெண்டல் தம்பிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன இழிச்சவனா? என்னைக்கு அந்த மெண்டல் தம்பிய அத்தை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்களோ அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான்னு அத்தை அழுதுருவனே. எப்படி? சின்னசாமி, எனக்கு ஒண்ணுக்கு ஒரு போல இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ சோளா உட்காந்து தண்ணியடி, நான் கதவை கூட்டிட்டு போயிடுறேன். ஆமாமா, யாராவது பாப்பாங்க. பாப்பாங்க பாப்பாங்க. தைரியமா போங்க. ஹலோ, யாரு? கொஞ்சம் திரும்புங்க பிரதர். சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி திருட மாதிரி சோகத்துல ஏற விட்டாங்களே. எங்க பார்த்தாலும் போக முடியா தெரியுது. நீங்களா? என்ன வேற யாரும் எதிர்பார்த்தியா? இல்ல, நீங்க வருவீங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆனா இப்படி முகமூடி போட்டுட்டு வந்தா பயப்பட மாட்டாங்களா? சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடேங்கப்பா, என்ன இந்த ஸ்பீடு?